தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த பிரசன்னத்துக்காக உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், எங்களோடு நீர் கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியத்திலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் நிரம்பி வழிவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. மீண்டுமாக ஒரு விஷயம் இன்றைய தினத்திலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிற செய்திக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியின் மூலமாக என்னோடும் எங்களோடும் நீர் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவரீருடைய பிரசன்னமும் கிருபையும் ஆசீர்வாதமும் எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. நீர் பேச வேண்டும். நாங்கள் கேட்கக்கூடிய செவிகளை எங்களுக்கு நீர் விருத்த சேதனம் பண்ணியருளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீங்கள் மாத்திரம் பெருக வேண்டும் அப்பா, நாங்கள் சிறுக வேண்டும் தகப்பனே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும். துதிக்க மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய தினத்தில் நீதிமொழிகளின் புத்தகத்தில் 30வது அதிகாரம் 24 முதல் 28வது வசனங்கள் வரைக்கும் உள்ளவற்றை பற்றி சிந்திக்கலாம், யோசிக்கலான்னு நினைத்தேன். ஆவியானவர் இதன் மூலமாக நம்மளோட என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறாரோ அது நம்ம ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாகும்படியாக செய்வாராக. இந்த பகுதியில் பார்த்தோம்னா மகா ஞானம் உள்ளவைகள். கர்த்தர் மிகவும் பெரிய ஞானம் உள்ள தேவன் தான். நம்மளை ஞானமுள்ளவராய் மாற்றுகிறதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பகுதியில் நம்ம பார்க்கறது என்னென்னா, அற்பமாக இருக்கிற 5 ஜந்துக்களை காண்பித்து அதன் மூலம் நம்மளுக்கு அந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதில் நம்ம பார்த்தோம்னா இந்த பகுதியை எழுதினது யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் வேற எதுவும் அவரை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லப்படலை. இதில் நம்ம அந்த பகுதியில் பார்த்தோம்னா, பூமியிலே சிறியவைகள், அது அற்பமானதாக இருக்குது, சத்துவமற்ற ஒரு ஜெந்தாக இருக்குது, ஆனால் மகா ஞானம் உள்ளதாக இருக்குது. அப்படிப்பட்ட 4 இதை தான் நம்ம பார்க்குறோம். 1 எறும்பு, 2வது குழிமுசல், 3வது வெட்டுக்கிளி, 4வது செல்லந்தி பூச்சி. நம்மளும் ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம அற்பமாய் காணப்படலாம். இந்த வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா, லேயாள் ராகேலுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவளை அற்பமாய் பார்த்தாள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்மளுக்கு ரொம்ப சிறந்த படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப திறமைசாலியாக இல்லாமல் இருக்கலாம். நம்ம சமுதாயத்தில், நம்ம குடும்பத்தில் நம்ம ரொம்ப அற்பமானவர்களாக காணப்படலாம். ஆனால் அற்பமான நம்மளை கொண்டு அவருடைய ஞானமுள்ள தேவன் அவருடைய ஞானத்தினால நம்மளை நிரப்பி இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவராக இருக்கிறார்னு சொல்லி நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். வேதாந்தத்தில் பார்த்தா கூட அவர் தெரிந்து கொண்டவங்களெல்லாம் பார்த்தா அற்பமானவர்களை தான் தெரிந்து அழைக்கிறார். நல்ல செல்வத்தில், படிப்பில், நாகரிகத்தில் சிறந்திருந்த இந்த பரிசெயரையோ அல்லது இந்த சதுசெயரையோ வேத பாரகரையோ இவங்களெல்லாம் அவர் சூஸ் பண்ணலை. இவங்களெல்லாம் தள்ளிட்டு சாதாரணமாக மீன் பிடிக்கிற பேதமை குணம் கொண்டவங்களை தான் அவர் தெரிந்து கொள்கிறாரு. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு அவருடைய ஞானத்தை கொடுத்து கர்த்தரை அறிகிற அறிவினால் அவங்கள நிரப்பி அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் அந்த பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி அவருடைய சீஷர்களை நம்ம பார்க்குறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தோம்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன்.
அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்குது. இந்த ஞானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீதிமொழிகள் 1:7 பார்த்தோம்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மகிட்ட இருந்தாலே அந்த ஞானமானது, கர்த்தருடைய ஞானமானது நமக்குள்ளே வளரக்கூடிய ஒரு கிருபையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஞான வரங்களை கூட பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நிறைய வரங்களை சொல்லப்பட்டிருக்கும். அதில் 12:8 ஞான வரங்கள்னு சொன்ன 2 ஆவியின் வரங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தோன்னா அறிவை உணர்த்துகிற வசனம், 2வது ஞானத்தை போதிக்கும் வசனம்னு. இந்த வசனங்களை நம்ம நன்றாக படிக்கிற வேளையில் படிக்கும்போது திருப்ப நம்ம படிக்கும்போது ஆண்டோடைய வசனத்தை நமக்கு ஞானம் கிடைக்குது. சாலமோன் ராஜாவை எடுத்துக்கிட்டால் கூட, சாலமோன் ராஜா வந்து இளைஞனாக இருந்த பொழுது கர்த்தர்கிட்ட கேட்குற காரியம் அதுதான். வேறு எந்த பொருள் எதையும் அவர் கேட்கல. தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஞானத்தை தான் கேட்டு பெற்றுக்கொள்கிறார். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்குற வேளையில் இப்படிப்பட்ட ஞானத்தினால் நிரம்பின மக்களாய் நம்மளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட மகா ஞானமுள்ள 4 பொருட்களை, 4 அற்பமான ஜந்துக்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா எறும்பு. அந்த எறும்பு பார்த்திங்கன்னா அற்பமான ஜந்து தான். ஆனால் அது என்ன பண்ணுது, கோடை காலத்தில் தான் ஆகாரத்தை என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. இது நீதிமொழிகள் 30:25 பார்க்குறோம். அற்பமான ஜந்துவாக இருந்தும் கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்புன்னு சொல்லி. அந்த இதில் நீதிமொழிகள் அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 6:7, அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த எறும்புகளுக்கு எந்த பிரபு கிடையாது, ஒரு தலைவன் கிடையாது, அதிகாரி கிடையாது. ஆனால் அது ஒரு அற்பமான ஒரு பொருளாக இருந்தால் கூட அது என்ன பண்ணுது, மிகுந்த ஞானம் உள்ளதாக இருக்குது. அதை வந்து அது நம்ம பார்த்தோன்னா சாதாரணமாக நம்ம எறும்புகளை பார்க்கும்போது அது கால்களால் மற்ற ஒரு மிருகத்தை போல் அதுக்கு தைரியமெல்லாம் அப்படி இப்போ நாய்கள் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எதாவது எதுக்கணும், நம்மளை வந்து எதிர்த்து இது பண்ணோம். ஆனால் எறும்புகள் அப்படி இல்லை. நம்ம மிதிச்சிட்டோம்னா என்ன ஆகிரும், அது எதிர்த்து நம்மளுக்கு இது பண்ணுறதா அது கிடையாது இல்லையா. கால்கள்னால மிதிக்கப்படுகிற ஒரு அற்பமான ஒரு ஜந்துவாக தான் இருக்குது. நம்முடைய ஆண்டவரை கூட நம்ம பார்த்தோன்னா, ஆனால் எல்லாம் அந்த வந்து என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்தோன்னா அந்த டைரக்ஷனை மாற்றி விட்டால் கூட அது பாட்டுக்கு போய் தனக்கு தான் என்ன நினைக்கிறது அதை சம்பாதிக்கணும், அந்த உணவை சபதரிக்கணுங்கிறதுக்கு தான் அது என்ன செய்யும், அந்த வழியை தேடி போகும்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாவற்றையும் அது வந்து பொறுமையாக அது பாட்டுக்கு தான் வேலையை செய்யுது. நம்முடைய ஏசப்பாவும் ஆண்டவரும் கல்வாரி சிலுவையில் அறைவதற்கு முன்னால் எல்லா பாடுகளையும் என்ன செய்கிறார், பொறுமையோடு வாய் பேசாமல் நமக்காக சகிக்கிறார். நமக்காக எல்லா காரியங்களையும் பொறுமையோடு சகித்த தேவனாக இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு முறை இந்த ராஜஸ்திரி கூட சாலமோனை பார்த்து கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து அது ஒரு கதை மாதிரி தான் அதில் வருது, பைபிள் வேதாந்தத்தில் சொல்லப்படலை. இந்த எறும்புகள்லாம் அது பாதையை நோக்கி போகும்போது அந்த இடத்துல வந்து அவர் நிற்பாராம். அந்த எறும்புகள் ஊர்ந்து போய்கிட்டு இருக்க நேரம் இந்த எறும்புகள் வந்து சொல்லுமா, அந்த சாலமோன் ராஜாவுடைய சேனைகள்லாம் வராங்க, நம்மளை மிதிச்சிருவாங்க, சீக்கிரம் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி பேசுவோன்னு. அந்த இடத்துல அவர் நிற்கிறாரு அந்த சாலமோன் ராஜா. அப்போ அந்த ராஜஸ்திரி கேட்பாங்களாம், என்னன்னு இந்த எறும்புகளெல்லாம் இப்படி சொல்லுது, நம்மளை மிதிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லுது, அது சொல்கிறது போல் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் நின்னேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை கடந்து போவார்னு சொல்லி இது கதை இதில் நம்ம வாசித்தேன். அப்படி சொல்லப்பட்டிருக்குது. வேறு வழியில் அவர் இப்போ சாலமோன் ராஜா எடுத்துக்கிட்டு அற்பமான ஒரு இதை பார்த்து கூட அதன் மேலே கூட கரிசனை உள்ளவராக இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு இடத்துல பில்லி கிரஹாம்னு ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்தார். அவர் வந்து நற்செய்தி கூட்டங்களில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, எறும்பு போன்ற மனிதனை, எறும்பு போல தான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு மனிதனை தான் தேடி கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தாராம். அவனை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் அவர் மாறினார். அவருக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளும் ஒரு சாதாரண ஒரு எறும்பை போல் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேடி வந்து அவர் வந்து நம்மளை தேடி வந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம்.
இந்த எறும்பினுடைய குணாதிசயங்களை பார்த்தோம்னா ரொம்ப சுறுசுறுப்பானது. எப்பொழுதும் அது எப்படி இருக்குமா, சுறுசுறுப்பாக தான் இருக்கும். நீதிமொழிகள் 6:6 நம்ம வாசித்தோம்னா அதில் ஒரு வசனம் சொல்லியிருக்கோம், சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், வறுமை தான் வரும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த எறும்பை போல் நம்மளும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும், இடைவிடாது உழைக்கிறவங்களா இருக்கணுமா. இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை சேர்க்கிறதுல மிகுந்த ஜாக்கிரதையாய் சுறுசுறுப்புள்ளவர்களாக ஆதாயம் செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆதாயம் செய்வதோடு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்படி விட்டுறக்கூடாது. அவங்க பின்வாங்கி போகாதபடி அவங்க சோர்ந்திருக்க வேலைகளில் அவங்கள ஆதரிக்கிறவங்களா, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இந்த எறும்பை போல் எப்பொழுதும் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும் பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த எறும்புடைய காரியத்தில் பார்த்தோம்னா அது காலத்தை அறிந்து கொள்கிற ஒரு இதாக இருக்குது. காலத்தை அறிந்து கொள்கிறதா. மழைக்காலம் வரப்போகுதுன்னு அதுக்கு தெரியுது. மழைக்காலம் வரப்போகுதுங்கிறது அறிவு. ஆனால் அதற்கு முன்னால் அது சேமித்து வைக்குது பாருங்கள், அதுதான் ஞானம். அதே மாதிரி பரலோகம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், பரலோகம்னு ஒன்று இருக்குதுன்னு, அது அறிவு தான். ஆனால் அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறோமே, அதுதான் ஞானம். நம்மளும் காலங்களை அறிந்து கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் மாத்திரம்தான் இருக்குது. இந்த காலத்தில் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட இந்த கொஞ்ச காலத்தில் சுவிசேஷ கதவுகள் ஒருவேளை அடைக்கப்படலாம். அடைக்கப்படுவதுக்கு முன்னக்கூட்டி இந்த கிருபையின் வாசல் திறந்திருக்கும் பொழுதே கர்த்தருக்காக நம்ம இந்த காலங்களை அறிந்து கர்த்தருக்காக உழைக்கிறவர்களாய், கர்த்தருக்காக ஏதாவது செய்கிறவங்களா நம்ம செய்கிறவங்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் வழி நடத்துவார். ஒரு சிலருக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு சின்ன ஒரு சிறிதளவான ஒரு இதை தான் கொடுத்துருக்கலாம். ஒவ்வொருவருடைய கெப்பாசிட்டியும் அவருக்கு தெரியும். அதில் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியங்களை கர்த்தருடைய காரியங்களில் நம்ம செய்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி அது எறும்பினுடைய வாழ்க்கையிலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா இந்த வேதாந்தத்தில் மணவாளன் வருகிறது நிச்சயம்தான். மணவாளன் வரப்போகிறான்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தீவட்டியில் எப்படி எண்ணெய் இருக்கணும், எண்ணெயோடு கூட அவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுறவங்களா இருக்கணும். எண்ணெய் இல்லாமல் போனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தீவட்டி அணைஞ்சு போகும், வாசல்கள் அடைக்கப்பட்டு போகலாம். அதனால் நம்ம காலத்தை தாமதியாமல் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஏசப்பா சொன்னாங்க, யோவான் 9வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஏசப்பா சொன்னாங்க, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. அதனால் காலத்தை வீணடிக்காமல் ஆண்டோடைய வசனங்களை நம்ம கற்றுக்கொள்வதிலும் மனப்பாடம் செய்வதிலையும் விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். எப்படி எறும்பு வரப்போகிற மழை காலத்துக்கு முன்னால் தன்னுடைய ஆகாரங்களை சேகரித்து வைத்துக் கொள்கிறதோ அதை போல் நம்மளும் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இதே இதில் தான் இந்த கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சேர்த்து வைத்து மாறி காலத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 6:8 நம்ம பார்த்தோம்னா அது நம்மளுக்கு தெரியும். எறும்புக்கு கோடை காலத்தில் கோடை காலத்துக்கு பின்பாக மழைக்காலம் தான் வரும், மாறி காலம் வரும். அதனால் அது தெரிஞ்சு அது என்ன பண்ணுது, சுறுசுறுப்பாக தானியங்களை சேமித்து வைக்குது. அதுபோல் நாம் கர்த்தருக்காக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சுறுசுறுப்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும். கர்த்தரை சோஸ்தரித்து அநேக ஆத்மாக்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்துகிறவர்களாய் நம்ம இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது இதனுடைய குணாதிசயத்தில் ஒன்று பார்த்தோம்னா, எறும்புக்கு ஒவ்வொரு எறும்புக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடியது உண்டாம். நம்மளுக்கும் அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒவ்வொருத்தருடைய திறமையை அறிஞ்சு ஒவ்வொருத்தருடைய இதை வச்சு ஆண்டவர் ஒவ்வொரு சில காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார். அப்படிப்பட்ட காரியங்களே நம்ம செய்கிறவங்களா, நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஊழியத்தை நம்மளுக்கு எந்த பாதையில் நம்மளை அனுமதித்து எப்படி செய்யணும்னு அந்த ஊழியத்தை நம்மளுக்கு வச்சுருக்காரோ அந்த பாதையில் நம்ம அந்த கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம உண்மையோடு உத்தரவாதத்தோடு செய்கிறவங்களா இருக்கணும். மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி நம்மளால் ஊழியம் செய்ய முடியலையே, அவ்வளோ பெரிய ப்ரெஸ்ஸிங் மாதிரி நம்மளால் பண்ண முடியாது, அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ, என்ன தாளந்து கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்மளை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரோ அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நம்ம நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தின் பிரகாரமாக நம்ம நம்மளுக்கு கொடுக்கப்பட்டவைகளை உண்மையோடு உத்தரவாதத்தோடு செய்கிறவங்களா இருக்கணும்.
ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த நீதிமொழிகள் 30:25 குழிமுசல்களை பற்றி வருது. அந்த குழிமுசல் பார்த்தோம்னா சத்துவமற்ற ஒரு ஜந்து தான். சத்துவமற்ற சிந்துவாய் இருந்தும் தன் வீட்டை கண்மலையின் மேல் தோண்டி வைக்கிற குழிமுசல்னு இதில் இருக்கும். அந்த குழிமுசல் வந்து பலவீனமான ஒன்று தான். பகைவர்களோடுலாம் அதுக்கு சண்டை போடுறதுக்கு பலனோ தைரியமோ எதுவுமே கிடையாது. இப்போ சிங்கம், சிறுத்தை, மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் ரொம்ப வீரியம் கொண்டது, எதிர்த்து நிற்கும். பாம்பு வந்து பாம்பை போல் விஷம் அதுக்கு கிடையாது. பகைவர்கள்லாம் விரட்டுறாங்கன்னா அது நேரம் என்ன தான் செய்யணும், ஓடி போய் கண்மலையில் போய் பதுங்கி கொள்ளணும். சங்கீதம் 104:18 பார்த்தா உயர்ந்த பர்வதங்கள் வந்து வரையாடுகளுக்கும் கண்மலை குழிமுசல்களுக்கும் அடையாளம். இப்போ உயர்ந்த பர்வதங்கள் வந்து எதுக்கு இதாக இருக்குது, வரையாடுகளுக்கு. இந்த குழிமுசல்லாம் எங்கே போய் அடைக்கலாம் ஆகுது, கண்மலையில் போய். நமக்கும் ஒரு கண்மலையாக இருக்கிறார். அவர் யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10:4 பார்த்தோன்னா இருக்கும், நமக்கு ஒரு கண்மலை உண்டு, அந்த கண்மலை கிறிஸ்துவே. உன்னத பாட்டு 2:14 பார்த்தோன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும், கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். இந்த கர்த்தர் சொல்லியிருக்கிறதா அந்த வசனத்தில் பார்க்குறோம். கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவில். ஸோ நம்மளுக்கு பிரச்சனை எது வந்து எந்த பாரங்கள் எது இருந்தாலும் நம்மளை யாரை நோக்கி நம்ம போகணும், நமக்குன்னு வைத்திருக்கிற கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நோக்கி நம்ம போகணும். அந்த கண்மலை மறைவுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா, அந்த கண்மலை வெடிப்புகள் என்பது வந்து கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து வாழ்கிற ஒரு ஜப வாழ்க்கை. அதுக்குள்ளே நம்ம அடைக்கலம் புகுந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை வரலாம், சோதனைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். என்ன மாதிரி இருந்தாலும் அந்த கிறிஸ்துவாகிய கண்மலைக்குள்ளே நம்மளை பொருத்தி கொண்டோம்னா, அந்த மறைந்து வாழ்கிற அந்த ஜப வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நாமும் எப்படி இருப்போம், ஒரு நல்ல ஜப ஜீவியத்தில் இருப்பதோடு மட்டும் அல்லாமல் நிறைய காரியங்கள் வந்து வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஒரு பாட்டு கூட உண்டு இல்லையா, ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஜெபந்தான் அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது. சங்கீதக்காரன் கூட என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு அவர் பாடியிருக்கார். இந்த மாதிரி பாடல்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம். என் கண்மலை என் கோட்டை அப்படின்னு சொல்லி பாடுறோம் இல்லையா. அவரே நம்மளுக்கு கண்மலையாக இருக்கிறார், அவரே நம்மளுக்கு கோட்டையாக இருக்கிறார், அவரே நம்மளுடைய ரட்சகராக இருக்கிறார், அவரே நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேலே நம்ம அஸ்திபாரம் போடப்பட்டவங்களாக இருக்கணும். இந்த கண்மலையின் மேலே வீடு கட்டப்பட்டிருந்தால் என்ன மழை பெஞ்சாலும், என்ன புயல் வீசினாலும், என்ன அலைகள் மோதி அடித்தாலும் அந்த வீடு எப்படி இருக்குது, அசைக்கப்படாமல் இருக்குது. அப்படிப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்கிறவங்களா இருக்கணும். பாமாலையில் ஒரு பாட்டு உண்டு, நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேறு அஸ்திபாரம் மலை தான். நம்ம நிற்கிற பாறை எப்படிப்பட்ட பாறையாக இருக்குது, கிறிஸ்து நல்ல திடமான ஒரு பாறையாக இருக்குது. அந்த பாறையின் மேலே நம்ம நிற்கிறவங்களா இருக்கிறோம். மற்ற அஸ்திபாரம் எல்லாமே மணல் தான், அது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கண்மலையாகிய கிறிஸ்துவின் மறைவுக்குள்ளே எப்படி குழிமுசல் தன்னை பாதுகாத்து கொள்ள அந்த கண்மலைக்குள்ளே ஓடி ஒழிஞ்சிக்கிடுது, அது சத்துவமற்ற ஒரு தான். ஆனால் அந்த கண்மலைக்குள்ளாக ஓடி மறைந்து கொள்ளும்போது தன்னுடைய வாழ்க்கையை அது பாதுகாத்து கொள்ளுது, தன்னுடைய உயிரை அது பாதுகாத்து கொள்ளுது. அதுபோல் நம்மளை சுற்றி இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனைகள், கவலைகள், சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் கூட நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக அடைக்கலம் புகுந்து கொண்டு அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ளே நம்ம வளர்ந்து பெருகும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு பெற்றுக்கொள்கிற மக்களாய் நம்ம இருக்கிறோம். மூன்றாவது வந்து நம்ம பார்க்கறது வந்து வெட்டுக்கிளி. நீதிமொழிகள் 30:27 இந்த வெட்டுக்கிளியை பார்க்கும்போது, ராஜா இல்லாதிருந்தும் அவைகள் பகுஞ்சிகளாய் புறப்படுகின்றன. அவங்களுக்கு வந்து அதுகளுக்கு வந்து ஒரு ராஜான்னு ஒருத்தர் கிடையாது. ஆனால் எப்படி அவங்க அப்படி பகுஞ்சு அது புறப்பட்டு போகும்போது கொத்தாவது அப்படி பறந்து போகிறத நம்ம பார்க்குறோம். பறப்பதை, ஊர்வனை, நீந்துவனை எல்லாவற்றுக்குமே ஒரு ராஜா, ஒரு தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வெட்டுக்கிளியை வழி நடத்துறதுக்கு ராஜா யாருமே கிடையாது. எப்படி இஸ்ரவேலருக்கு அந்த காலத்தில் ராஜா இல்லாமல் அவங்க தேவனால் நடத்தப்பட்டு வந்தாங்களோ அப்படி போல தான். அப்படி இருந்தால் கூட அது எப்படி அது போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதனுடைய பின்னங்கால்கள் வந்து இறகுகளுடன் உராயும் போது ஒரு சத்தம் வருமா, அந்த ஒலி கேட்கும்போது அவள் என்ன செய்யுமா, ஒன்று போல் அது செயல்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம்.
இந்த வெட்டுக்கிளி பறப்பதுக்கு ஒரு என்னது தேவையாக இருக்குது, ஒரு கீழ்காற்று தேவையாக இருக்குது. யாத்திராகமம் 10:13 நம்ம பார்த்தோம்னா கீழ்காற்றின் திசைகளிலே அவை பறக்கின்றனன்னு சொல்லி வசனத்தை பார்க்குறோம். அதே மாதிரி கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணின போது வெட்டுக்கிளிகள் எகிப்தில் விழுந்தது, அப்போ வாதை உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வேத வசனத்தில். காற்றின் திசையில் இந்த வெட்டுக்கிளிகள் செல்லுது. அந்த செல்வது போல் நம்மளும் எப்படி இருக்கணுமா, தேவனுடைய சித்தத்தின் பாதையில் செல்கிறவங்களா இருக்கணும். எப்படி காற்றின் திசையை வைத்து அந்த வெட்டுக்கிளிகள் போகுதோ அதே மாதிரி தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக தேவனுடைய சித்தத்தின் பாதையில் நம்ம செல்கிறவங்களா இருக்கணும். இந்த காற்று தான் இந்த வெட்டுக்கிளியில் நடத்துகிறது. அதுபோல் நம்ம விசுவாசிகளாகிய நம்மை யார் நடத்துகிறா? இயேசு தான் நடத்துகிறாரு. பரலோக காற்றாகிய அந்த ஆவியானவரால் நம்ம நடத்தப்படுகிற போது நம்முடைய சுய சித்தத்தின்படி நம்ம செய்ய மாட்டோம். செய்யாமல் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறவங்களா இருக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நம்ம எடுத்துக்கொள்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்களா இருக்கும் பொழுது பலவிதமான பல 1000 மடங்கு ஆசீர்வாதமாக அது இருக்கும். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நம்ம போகிற வேளையில் தான் நம்ம நிறையா காரியங்களை நம்ம சந்திக்கிறவங்களா இருப்போம். ஸோ எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடத்தப்படுகிற வேளையில் எல்லாம் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு சொன்ன வேதவசனத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவர் கூட ஒரு இடத்துல ஒரு வசனத்தில் சொல்வார், அவருடைய சித்தப்படி செய்யும்போது இவங்க தான் எனக்கு சகோதரிகள், இவங்க தான் எனக்கு சகோதரி, இவங்க தான் எனக்கு தாயுமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவங்களா நம்ம இருக்கும்போது நம்ம அவருடைய சகோதரராகவோ சகோதரிகளாகவோ தாயாகவோ நம்ம இருக்கிறவங்களா இருக்கிறோம். இந்த வெட்டுக்கிளி அடுத்தப்பில் நம்ம பார்த்தோம்னா காற்று வீசும் வேலைக்காக காத்திருக்குமா. அதுபோல் நம்மளும் எப்படி இருக்கணுமா, கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கிற மக்களாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. அவருடைய சித்தத்துக்கு காத்திருந்து நம்முடைய இஷ்டப்படி செய்யணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவருடைய பலனை பெற்று அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவங்களா, அதற்காக கர்த்தருடைய வேலைக்காக கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கிறவங்களா நம்ம இருக்கணும். இந்த வெட்டுக்கிளிகள் அடுத்தப்பில் பார்த்தோம்னா காற்றினுடைய திசையை அறியக்கூடியதாக இருக்குமா. இப்போ நம்ம பார்த்தோம்னா எழுப்புதல் பெருங்காற்று வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் எங்கும் அது பரவிக்கிட்டு இருக்குது. நிறைய ஜப வீரர்கள் எழும்பியிருக்கிறாங்க. நிறையா கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மிஷினரிகள் இருக்கிறாங்க. இவைகளின் மத்தியில் சில நெருக்கங்கள் இருந்தால் கூட இது கடைசி காலம் நல்லா தெரியுது. எழுப்புதலின் காலமாக இருக்குது. எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும்னு ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த வெட்டுக்கிளி எப்படி காற்றின் திசையை அறிகிறதோ அதே போல் எழுப்புதல் பெருகி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். நம்ம தென்னிந்திய பகுதி மாத்திரம் இல்லை, வட இந்தியாவில் இருக்க அநேக மக்கள் கர்த்தரை, இந்திய தேசமே கர்த்தரை அறிந்து கொள்ளணும், உலகம் எங்கும் இருக்கிற மக்களும் அந்த கர்த்தரை அறிந்து கொள்ளணுங்கிற பாரமுடையவங்களா, அந்த காற்றின் திசையை அறிந்தவர்களா நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும்னு விரும்புகிறார். இந்த வெட்டுக்கிளியின் மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தப்பில் பார்த்தோன்னா வெட்டுக்கிளி எப்பவும் பவுஞ்சாதான் அப்படி போகுமா. அது ஒரு கூட்டமாக தான் அது போகும். நம்மளும் எப்படி இருக்கணுமா, ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். அன்பில் ஐக்கியத்தில் ஐக்கியமுடையவங்களாக இருக்கணுமா. கிறிஸ்துவின் வருகைக்கு அவரை வருகையை நம்ம எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துவலாகிய நம்மிடத்தில் எப்படி இருக்கணும், விசுவாசிகளாக நம்மிடத்தில் ஒருமனது ஒற்றுமை ஐக்கியம் அன்பு கொண்ட மக்களாக நம்ம ஒரு குழுவாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். இன்னொரு ஒரு காரியத்தை பார்த்தோன்னா வெட்டுக்கிளி வந்தாலே அந்த பயிர்களெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா. அழிப்பதுக்கு தான் அது வர்றது. இதே போல் சாத்தம் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகளை கொடுத்து நிறையா காரியங்களை கொடுத்து அழிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினா கூட சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கார். நம்ம கர்த்தரை விசுவாசித்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் அவர் நம்மோட இருக்கிறதுனால, அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நம்மோட இருக்கிறதுனால எல்லா தீங்குக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக அதில் பார்க்கறது 30வது அதிகாரம் 28வது வசனம் சிலந்தி பூச்சி பற்றி பார்க்குறோம். தன் கைகளினால் வலை பின்னி அது அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே இருக்குது. கைகளினால் வலை பின்னுது. அதுக்கு எந்த வித்தியாசமெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல அது வலை பின்னி அது கூடு கட்டி இருக்குது. எங்கே இருக்குது, அரண்மனையில் கூட அது இருக்குமா. இந்த ஞானம் உள்ளவைகளின் வரிசையில் சிலந்தி பூச்சி ஒன்றா இருக்குது. அது ஒரு அற்பமானது தான். ஆனால் அது எத்தனை ஞானம் படைத்ததாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம்.
அற்பமாக ஜீவித்தாலும், பூமியில் நம்ம அற்பமாக நம்ம ஜீவித்தாலும், நம்ம வீட்டை நம்ம எங்கே கட்டுறவங்களா இருக்கணும், பரலோகத்தில் கட்டுவதற்கு அது கற்றுத்தருது. எப்படி அந்த அற்பமான இந்த அந்த ஸ்பைடர், இந்த சிலந்தி பூச்சி வந்து ஏழை வீட்லேயும் இருக்கும், பணக்கார வீட்லேயும் வரும். அப்படி வந்து எல்லார் வீட்லேயும், அரண்மனையிலையும் அது வந்து தன்னுடைய கூட்டை கட்டுறதா இருக்குது. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. இந்த சிலந்தி பூச்சியோட குணாதிசயம் பார்த்தோன்னா அது பாரபட்சம் இல்லாதது. அரண்மனையிலையும் இருக்குது, ஏழை வீட்டிலையும் இருக்குது, குடிசை வீட்டிலையும் இருக்குது, பாராமல் எல்லாருடைய வீட்டிலும் வசிக்கிறதா இருக்குது. ஆண்டவரை நம்ம எடுத்துக்கிட்டாலும், நம்ம ஆராதிக்கிற நம்ம ஏசப்பாவை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, அவர் கூட ஏழை பணக்கார உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எந்த இதுவும் அவர் பார்க்க மாட்டார். எல்லார் வீட்லேயும் தன்னை நோக்கி கூப்பிடுற எல்லாருக்கும் அவர் மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். அவர்களுடைய வீட்டில் வாசம் செய்கிறவங்களாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தாப்பில் அதனுடைய சிலந்தி பூச்சியை பார்த்தோன்னா, அதனுடைய வலைகளை பார்த்தோன்னா அது சிலந்தி பூச்சி கட்டுகிற அந்த வலை வந்து ரொம்ப அற்பமானது தான். அது வந்து இந்த ஏசாயா 59 6 சொல்லப்பட்டிருக்கு. அதன் நெசவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவை அல்ல, வஸ்திரங்கள்லாம் செய்ய முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் பட்டுப்பூச்சின்ற நூலை வச்சு நம்ம பட்டு சேலை என்ன செய்கிறாங்க, தயார் பண்ணுறாங்க. ஆனால் இதனுடைய அந்த வலையை வச்சு என்னமும் பண்ண முடியாது, அவ்வளவு அற்பமான ஒன்று தான். ஆனால் அந்த அற்பமான வலையில் ஒரு பூச்சி சிக்கிச்சுன்னா, அந்த வலையில் வச்சுக்கின்னு அந்த பூச்சி வந்து அவதிப்படும், கஷ்டப்படும். அதே போல் நம்மளும் அந்த பாவமாகிய பாவ வலையில் அல்லது பிசாசின் வலையில் பிடிபட்டு அவதிப்படும் போது நம்மளை மீட்கிற தேவனை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது அதிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து வரலாற்று இதில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரூஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்காட்லாந்து ராஜா, அவர் இங்கிலாந்தோட போர் செய்யறதுக்கு இப்போ ட்ரை பண்ணி ஒவ்வொரு தடவையும் போருக்கு ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சிருவார். கடைசி அவர் ஒரு குகைக்குள்ளே போய் உட்காந்து மனம் கசந்து, இனிமேல் யுத்தம்லாம் செய்யக்கூடாது, செஞ்சாலும் நம்ம வந்து ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த குகையில் பார்க்கும்போது தான், அந்த குகைக்குள்ளே உட்காந்து பார்க்கும்போது தான் ஒரு சிலந்தி பூச்சி பல முறை கூடு கட்டி ட்ரை பண்ணி மேலே போது கீழே விழுந்துருது, இப்படி பல முறை ட்ரை பண்ணி 7வது முறையாக என்ன செய்து அது அந்த கூடு கட்டி மேலே போகிறத அவர் பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு உற்சாகம் வருதான். விடாமுயற்சி அது மேற்கொண்டு அது தன்னுடைய கூட்டை கட்டி முடிச்சுது. அது மாதிரி நானும் கடைசியாக ஒரு நானும் என் முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலந்தி பூச்சியுடைய அந்த வலை அது கட்டுறத முயற்சி எடுத்து அதனுடைய விடாமுயற்சியை பார்த்து அவரும் அடுத்தாப்பில் போரிட்டு வெற்றி கண்டாருன்னு சொல்லி யுத்தத்தில் ஜெயிச்சார், வெற்றி பெற்றாருன்னு சொல்லி நம்ம ராபர்ட் ப்ரூஸுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இது போல் நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னா நிறைய இடத்துல நிறைய நேரங்களில் தோல்விகள் வந்திருக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்து, என்னப்பா எத்தனை தடவை நம்ம ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் பதிலே வரலையே, எத்தனை தடவை நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, நம்ம விடாமுயற்சியாக ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அவரோடு இணைந்து ஐக்கியமாக இருக்கலாம். நம்மளுக்கு ஜெபிக்க நம்மளுக்கு பலன் கிடைக்கும். விடாமுயற்சியாக தொடர்ந்து நம்ம ஆண்டோட்ட கேட்டு ஆண்டோடத்துலேருந்து நம்ம எந்த செய்யலாம், வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான்னு சொல்லி பார்க்கணும். எப்படி அந்த ராபர்ட் ப்ரூஸ் அவர் அந்த ஸ்பைடர் வந்து விழுந்து கடைசியில் அதை தன்னுடைய கூட கட்டி வெற்றியாக அது மேலே போனதை பார்த்து அவரும் மறுபடியும் போரிட்டு வெற்றி பெற்றாரோ, அதே போல் நம்மளும் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம்மளும் என்ன செய்யப்போம், நம்மளும் கர்த்தரோட நிலைத்திருக்கிற பொழுது நம்மளை விழாமல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ஒரு கதையும் கூட சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கதை தான் நினைக்கிறேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து பகைவர்களால் துரத்தப்படும் போது ஓடி போய் அவங்ககிட்ட இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளணும்னு ஒரு குகைக்குள்ளே போவாராம். குகைக்குள்ளே போய் அவர் அங்கே எப்படியாவது இவங்ககிட்டருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த வேளையில் அவங்க வேகமாக வர அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு சிலந்தி பூச்சிக்கு அது ஒரு கட்டளை இட்டார். அந்த சிலந்தி பூச்சி வேகமாக அந்த குகையில் வாசலில் அப்படியே அந்த கூடு கட்டி ஃபுல்லாக அதை கவர் பண்ணிடுச்சான். அதை கடந்து போகிற அந்த போர் வீரர்கள், அந்த இதில் இருக்கிறவங்க எதிர்ப்பாளர்கள் அந்த குகையில் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சுன்னா, இவ்வளோ பெரிய இப்படி ஒரு ஸ்பைடர் கூடு கட்டிருக்கு, இதுக்குள்ளே போய் எப்படி இவன் தங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்களாம். அவன் அந்த குகைக்குள்ளேருந்து கர்த்தரை தேடுற வேளையில் ஒரு சின்ன சிலந்தி பூச்சியை கட்டளையிட்டு அவனுடைய உயிரை பாதுகாத்தாருன்னு சொல்லி ஒரு கதையை நான் வாசித்தேன்.
நம்மளும் அற்பமானவங்களாக இருக்கலாம். வெளியே நிறைய பேருக்கு மத்தியில் பார்க்கும் பொழுது ஒரு மிகுந்த அற்பம் உள்ளவர்களாக தான் இருக்கலாம். ஒன்றுக்கும் உதவாதவங்க பால தோணும். நம்ம கூட அநேக நேரத்தில் நம்ம நினைக்கலாம். ஆனால் அற்பமானவைகளாக இருந்தாலும் இந்த ஞானமுள்ள ஜந்துக்களைப் போல இருந்த இவைகளைப் போல நம்மையும் ஆண்டவர் ஞானத்தினால நிரப்பி, ஆவிக்குரிய வரத்தினால நிரப்பி, கண்மலையாகி அவருக்குள்ளே நம்ம சார்ந்து வாழும்போது அவர் நம்மளை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனாய், நம்மளுக்கு நம்ம பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்ம சொல்லி நம்ம பார்க்குறோம். கண்மலையாகி அவருக்குள்ளே நம்ம மறைஞ்சு கொள்வோம். அற்பமானவங்களாக தான் நம்ம இருக்கலாம், சத்துவமற்றவங்களாக நம்ம இருக்கலாம். அற்பமாக எண்ணப்பட்டவங்களாக இருந்தால் கூட, சத்துவமற்றவங்களாக நம்ம இருந்தால் கூட, நம்மளுக்கு சத்துவத்தை கொடுத்து கண்மலையாகி அவருக்குள்ளே நம்ம மறைந்திருக்கும் பொழுது இந்த சிலந்திய பூச்சியை போல் அவ்வளோ சாதாரணதாக இருக்கும். ஆனால் நம்மளை கொண்டு அநேக பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வல்லமை உள்ளவராய் நம்ம தேவன் இருக்கார். நம்மளை அப்படியே நம்ம ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாம். நான் பலவீனமானவன் அப்பா, சத்துவமற்றவள் தான் அப்பா, நான் எந்த விதத்துலேயும் எந்த வித காரியங்களையும் உமக்காக செய்கிறதுக்கு எந்த வித தகுதியும் இல்லாதவளாக தான் இருக்கலாம். அப்படியே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. உங்கள் கண்மலையாகி உங்களுக்குள்ளே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களை மூடி மறைத்து நீங்கள் எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களாக அநேகர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு முண்டை வழி நடத்தக்கூடியவங்களாக எங்களை ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்த முடியாத எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி நம்மளும் இந்த காலை வேளையில் நம்மளோட ஆண்டவர் பேசின வேத வசனத்தின்படி நம்மளை அர்ப்பணிப்போமா. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். நம்ம சிறியவங்களாக இருக்கலாம் மனிதர்கள் பார்வையில், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்ம பெரியவங்களாக இருக்கிறோம். சாதாரணமானவங்களை தான் சாமானியமானவர்களாக ஆண்டவர் மாற்றினார். நம்மளால் ஒன்றும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கலாம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவரால் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். சோர்ந்து போகாமல் இருப்போம், கர்த்தருக்குள்ளே பலப்படுவோம், கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை மூடி மறைத்து கொள்வோம். அவருடைய சுத்த கிருபைக்குள்ளே நம்ம வாழும் பொழுது அவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கிற மக்களாய் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவார். நம்மளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. அப்பாவை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்பமான ஜந்துக்களாகிய இந்த 4 இவைகளையும் நாங்கள் சிந்திக்கிற பொழுது எங்களுடைய இயலாமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள அப்பா, கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய உங்களுக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. கண்மலையின் மறைவுக்குள்ளாக நீங்கள் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. உங்களுக்காக நாங்களும் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம்ப்பா, விரும்புகிறோம்ப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் தருகிறோம். சாலமோன் ராஜா தன்னை தாழ்த்தி ஞானத்தை பெற்றுக்கொண்டது போல அப்பாவின் கரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் தருகிறோமப்பா. எங்களையும் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. எங்களையும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எங்கள் குடும்பத்திற்கு, எங்களுடைய உறவினர்களுக்கு, எங்கள் நண்பர்கள் மத்தியில், எங்களுடைய நாட்டுக்கு, ஏன் உலகத்திற்கே நாங்கள் ஆசீர்வாதமான மக்களாக இருக்க முடியாது. எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாத இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிக்க மகிமையாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இந்த இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.